ஒரு 2 years முன்னாடி டே இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நான் காலையில் எழும்பியாச்சு. எழும்பினதுக்கு அப்புறம் அடுத்த வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி எடுக்கிறது வேலை. பைப்பில் தண்ணி எடுக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு வேலை காலையில் எழும்பி. ஏன்னா மொத்தம் 6-7 பேர் உண்டு. அப்போது தண்ணிங்கிறது வந்து வெயிட் பண்ணி நின்று தான் எடுக்கணும். இப்படி என்ன ஒரு 10-15 கூட தேவைப்படும். கஞ்சிக்கு தண்ணி எடுக்க போகணும். அதாவது நாங்கள் பைப்பில் அடிக்கிறத வந்து பரிமாறுவோம். ஐ மீன் நாங்கள் குளிக்கிறது, துணி அளவு, பாத்திரங்களோ அப்படி யூஸ் பண்ணுவோம். அல்லாமல் கஞ்சிக்கு கூட்டு வைக்கிறதுக்கு எல்லாம் தனியாக தண்ணி எடுக்கணும். அடுத்து என்னன்னா ஒரு மெயின் வேலை வீடியோ எடுக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க ரெடியாகியாச்சு. இப்போ நான் வந்து வேலைக்கு கிளம்பிட்டேன். இனி வந்து சாயங்காலம் தான் நான் திரும்ப வருவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா மை டே இன் மை லைஃப். ஸோ டே இன் மை லைஃப்னு சொல்லும்போது என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, உங்கள் டே இன் மை லைஃப்பை வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 years முன்னாடி டே இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டதால் இன்னைக்கு மறுபடியும் என்னுடைய டே இன் மை லைஃப் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். எந்த மாற்றமுமே கிடையாது. ஸோ நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஷேர் பண்ணியிருந்தேனோ அதே மாதிரி தான் என்னுடைய டே இன் மை லைஃப் இன்னைக்கு வந்து இருக்க போகுது. ஸோ திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் என்னுடைய டே இன் மை லைஃப் இதே மாதிரி தான் இருக்கும். எந்த மாற்றமே இருக்காது. காலையில் எழும்புறது, வீட்டில் வேலை செய்கிறது, அப்புறம் வந்து வேலைக்கு போகிறது, சாயங்காலம் வர்றது, இந்த மாதிரி தான் என்னுடைய டே இன் மை லைஃப் திங்கள் டு சனிக்கிழமை வரைக்கும் இருக்கும். சண்டே மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஏன்னா சண்டே லீவ் இல்லை, அதனால சண்டே மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ மற்ற மாதிரி லீவு நாட்களையும் சில சேஞ்சஸ் இருக்கும். ஆனால் டெய்லியும் என்னுடைய டே இன் மை லைஃப் டெய்லி இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் காலையில் எழும்பியாச்சு. எழும்பினதுக்கப்புறம் அடுத்த வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி எடுக்கிறது வேலை. ஸோ தண்ணின்னு பார்க்கும்போது எங்கள் வீட்டுக்கிட்ட பைப் இருக்குது. வீட்டில் போர் கிடையாது, பைப் உண்டு. தெருவில் ஒரு பைப் இருக்குது. ஸோ அந்த பைப்பில் தண்ணி வரும். எப்படின்னா இன்னைக்கு வந்தால் நாளைக்கு வராது. ஒரு நாள் விட்டு தண்ணி வரும். அப்போ தண்ணி எடுக்கணும். ஸோ நேற்றைக்கு வர வேண்டிய முறை நேற்றைக்கு வரல. ஆனால் இன்னைக்கு வந்து தண்ணி வந்துருக்கு. முதல்ல நம்ம தண்ணி எடுக்க போயிடலாம். தண்ணி வந்துருக்கு. பைப்பில் தண்ணி எடுக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு வேலை காலையில் எழும்பி. ஏன்னா மொத்தம் 6-7 பேர் உண்டு. அப்போது தண்ணிங்கிறது வந்து வெயிட் பண்ணி நின்று தான் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. மணி 6:30 ஆச்சு. எப்படியும் எடுத்து முடியும்போது 7:30 மணிக்கிட்ட ஆயிரும். ஏன்னா வீட்டில் நிறைய தண்ணி எடுக்க உள்ளது இருக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாரதால் நிறைய தண்ணி எடுக்க உள்ளது இருக்கும். அதனால் இப்போ நான் தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ தண்ணி எடுத்ததுக்கப்புறம் உங்களை நான் வந்து மறுபடியும் மீட் பண்ணுறேன். தண்ணி ஒரு 10 குடம் எடுத்தாச்சு. இனி வந்து நம்ம பல்லு தேய்க்கணும். ஏன்னா தண்ணி எடுத்து பல்லு தேய்ச்சோம்னா நமக்கு தண்ணி எடுத்த மாதிரி இருக்கும், பல்லம் அப்படியே சீக்கிரமாக தேய்ச்சி முடிச்ச மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இன்னும் தண்ணி நிறைய எடுக்கணும். 10 குடம் தான் ஆச்சு, இனி எடுக்கணும். நம்ம கிளம்ப போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் எடுத்தாச்சு. இனி பெரிய ஒரு வேலை என்னன்னா, இங்கே பார்த்தீங்களா இந்த ட்ரம்மில் தண்ணியே இல்லை. ட்ரம்மு பார்த்தீங்கன்னா காலியாச்சு. இதில் வீத்தலாம். ஃப்ரண்டில் ஒரு ட்ரம் உண்டு வீட்டுக்கு ஃப்ரண்டில், அந்த ட்ரம்மில் வீத்தலாம். இங்கே ஒரு 2 வாளியில் வீத்தலாம். ஸோ இப்படி இன்னும் ஒரு 10-15 கூட தேவைப்படும். இன்னும்
ஸோ அதை எடுத்துட்டு அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து முடிஞ்சு எல்லாம் முடியலை, கொஞ்சம் தான் நிறச்சேன். ஏன்னா டைம் ஆச்சு. அங்கே முன்ன ஃப்ரெண்டில் ஒரு ட்ரம் இருக்குன்னு சொன்னேன், அந்த ட்ரம்மில் தண்ணி வீத்தலை, மீதி உள்ளதெல்லாம் ஓரளவு நிறச்சாச்சு. இனி வந்து கஞ்சிக்கு தண்ணி எடுக்க போகணும். அதாவது நாங்கள் பைப்பில் அடிக்கிறத வந்து பரிமாறுவோம். ஐ மீன் நாங்கள் குளிக்கிறது, துணி அளவு, பாத்திரங்களை அப்படி யூஸ் பண்ணுவோம். அல்லாமல் கஞ்சிக்கு கூட்டு வைக்கிறதுக்கு எல்லாம் தனியாக தண்ணி எடுக்கணும். அது எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நடந்து போனாங்க, அப்படி தான் தண்ணி எடுக்கணும். இப்போ நான் வந்து நல்ல தண்ணி எடுக்க போகிறேன். 2 குடம் எடுக்க போகிறேன். ஏன்னா நாளைக்கு வந்து ஃப்ரீ கிடையாது, நாளைக்கு வந்து பிஸியானதால இன்னைக்கு அந்த தண்ணி எடுத்தா நாளைக்கு நமக்கு எடுக்கண்டாம். அதனால 2 குடம் நல்ல தண்ணி எடுக்கணும். இந்த சில்வர் குடத்துல, அடுத்தது இந்த மஞ்சள் குடத்துல, இந்த 2ல இருந்தா நம்ம நல்ல தண்ணி எடுக்கணும். வீட்டில் காலையில் எழும்புனா பெரிய வேலைன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்கிறது. பைப்பில் தண்ணி வந்து வரும்போது பைப்பில் தண்ணி எடுத்து அதுக்கப்புறம் நல்ல தண்ணி எடுத்து அது ஒரு பெரிய ஒரு வேலை. அது ஒரு 2 hours, அது ஒரு பெரிய ஒர்க்காகவே இருக்கும். தண்ணி வராத நாள், இப்போ தண்ணி வரல அப்படின்னா ஒரு நாள் வரும், ஒரு நாள் வராது. தண்ணி வராத நாள் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா அந்த இது துணி அலவியது, வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் இருக்கும். தேங்காய் துடிக்கிறது, தேங்காய் துருவியது, அப்படி சின்ன சின்ன வேலைகள் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம குளிக்கிறது, ரெடியாகிறது, வேலைக்கு போகிறது, அப்படி கொஞ்சம் பிஸியாகவே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி எடுக்க போகிறேன். 2 குடம் எடுக்கணும். இங்கே ஒரு வீட்டில் போரிங் உண்டு, அவங்க வீட்டில் தான் நல்ல தண்ணி எடுக்க போகிறேன். நல்ல தண்ணி எடுத்தாச்சு. இனி அடுத்தது வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த துணி அயன் பண்ணலாம். வேலைக்கு போட அவ்வளோ துணி உண்டு. மணி 8 ஆச்சு. துணி அயன் பண்ணலாம். அது மேலே இருக்கு எனக்கு இடத்துல. காலையில் இப்படி தான் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும். என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு தெரியல, பாப்போம். ட்ரெஸ் எடுத்தாச்சு. இந்த ட்ரெஸ்ஸை வந்து அயன் பண்ணுவோம். மணி 8 ஆச்சு, டைம் ஆச்சு. ட்ரெஸ் அயன் பண்ணியாச்சு. இனி வந்து குளிச்சலாம். பைப்பில் தண்ணி இருக்கு, பைப்பில் தண்ணி வந்ததால தண்ணி இருக்கு. பைப்பிலே போய் வந்து நம்ம குளிச்சுட்டு வந்துடலாம். குளிச்சாச்சு. மணி 8:30 மணி ஆச்சு. இப்போ குளிச்சாச்சு. அடுத்து என்னன்னா ஒரு மெயின் வேலை, வீடியோ எடுக்கலாம். ஸோ இன்னைக்கு நைட்டு, இன்னைக்கு சாயங்காலம் என்னை யூடியூப் சேனலில் போடகு வீடியோ இனிதான் ஷூட் பண்ணணும். ஸோ எல்லா கண்டென்ட்டும் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன். இனி இப்போ ட்ரெஸ்ஸும் போட்டுட்டு ரெடி ஆகிட்டு வீடியோ எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க ரெடி ஆகியாச்சு. இதுதான் நான் வீடியோ எடுக்கக்கூடிய பிளேஸ். என்னுடைய ரூம் மேலே ரெடி ஆகியாச்சு. சட்டையெல்லாம் போட்டு மேக்கப் எல்லாம் பண்ணியாச்சு. இனி வந்து உட்காந்துருந்து பேசணும். பேசிட்டு இந்த வீடியோ இன்னைக்கு வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு அடுத்த ட்ரெஸ் மாற்றிட்டு அடுத்த சோறு எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். மணி இப்போ கரெக்டாக வந்து 8:35 ஆச்சு. சீக்கிரமாக ரெடி ஆகும், ஏன்னா டைம் ஆச்சு. சரி, நான் வீடியோ எடுத்துட்டு உங்களோட மறுபடியும் வந்து பேச வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எடுத்து முடிஞ்சாச்சு. விசத்து பாயுது, நல்ல சூடு. சரி, டைம் வந்து இப்போ எத்தனாச்சு? டைம் வந்து 8:50 ஆச்சு. நீ கிளம்பிடலாமா? டைம் ஆச்சு, வேலைக்கு டைம் ஆச்சு. இப்போ நான் ரெடி ஆகியாச்சு. இப்போ நான் கிளம்பிடுறேன் வேலைக்கு. மணி 9 ஆச்சு. இனி சாயங்காலம் மறுபடியும் நான் கண்டினியூ பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. மணி இப்போ 7:30 மணி ஆச்சு. பார்த்தீங்கன்னா பேகை கலத்தி வைப்போம். பேகை வச்சுட்டு முதல்ல வந்து சாப்பிடணும். நல்லா பசிக்குது. தெரியும் உங்களுக்கு, வேலையும் கஷ்டம். அப்புறம் வந்து சாப்பாடு டைம் 7:30 மணி ஆச்சு. இனி வந்து மேலே கழுவிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கணும். எப்படியும் தூங்குறதுக்கு 11 மணிக்கு மேலே ஆகும். இப்படி தான் தூங்கணும்னு தான் சொல்லுவேன். அடுத்து சாப்பிட்டுட்டு போய் கடந்தால் உறக்கம் வராது. அடுத்தது செல்லு நோண்டி 11 மணி ஆகும். இப்போ நான் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு மேலெல்லாம் கழுவிட்டு வரேன்.
25. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் கழுவியாச்சு, ட்ரெஸ் எல்லாம் மாற்றியாச்சு, மணி இப்போ 8 ஆச்சு. இனி வந்து சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு டிவி ஏதாவது பார்க்கணும், பார்த்துட்டு தூங்கணும். ஸோ இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன். நிறைய பேர் கேட்பீங்க, நீங்கள் நைட்டு ஏன் சோறு தின்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் சின்ன வயசுலேருந்தே நைட்டு சோறு தின்னு பழகி போச்சு. ஸோ நிறைய வீட்டில் வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. சின்ன வயசுலேயே சோறு தின்னு பழகியாச்சு. சோறு தின்னாதான், நைட்டு சோறு தின்னாதான் அப்படி தூக்கமே வரும். பவுரே நமக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால சோறு சாப்பிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணி ஆச்சு, சாப்பிட்டாச்சு. இனி வந்து தூங்கணும். கண்ணு தூக்கம் வருது, ஆனால் எப்போ தூங்கின்னு தெரியல. லேட் ஆகும், எப்படியும் 11-12 மணிக்கிட்ட ஆகும். நாளைக்கு காலையில் வேலைக்கு போனோம், அதனால இப்போ நான் தூங்க போகிறேன். ஸோ இதுதான் என்னுடைய டெய்லி லைஃப். இதான் நடக்கும், டெய்லி ரொட்டீன் தான். காலையில் எழும்புறது, வேலைக்கு போகிறது, வீட்டுக்கு வரது, தூங்குறது. இப்படி என்னுடைய டெய்லி லைஃப் போயிடும். சண்டே வந்து கொஞ்சம் சேஞ்சாக வித்தியாசமாக இருக்கும் சண்டே. ஸோ சண்டே விளாக் வந்து நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட். நான் தூங்க போகிறேன், நீங்களும் தூங்குங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.